கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். प्रभु और उद्धारकर्ता यीशु मसीह के नाम से अब सबको आशीष करते हैं. கர்த்தருடைய வேதத்தை வாசியுங்கள், அதில் தியானியுங்கள், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். और प्रभु के वचन को ध्यान करें, उसे पढ़े, प्रभु हमें आशीष करेगा. இன்றைக்கு நம்முடைய தியானத்துக்காக आज हमारे ध्यान के लिए தேவனுடைய கிருபாசனத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். और प्रभु के उस अनुग्रह के स्थान के बारे में हम ध्यान करेंगे. வாசிக்க வேண்டிய ஒரு பாகம் வாசிக்கலாம். और वचन पढ़ने के लिए वचन पढ़ें. எபிரேயர் 4வது அதிகாரம் इब्रानियों का 4वां अध्याय 16வது வசனம். उसका 16वां वचन. முதலாவது நான் தமிழ்ல வாசிக்கிறேன். पहले तमिल में पढ़ेंगे. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். इसीलिए आओ हम अनुग्रह के सिंहासन के निकट हियाव बांध कर चलें कि हम पर दया हो और वह अनुग्रह पाए जो आवश्यकता के समय हमारी सहायता करे. பைபிள் புதிய ஏற்பாட்டில் சொல்கிறது கிருபாசன தண்டையிலே வாருங்கள். नया नियम में बाइबल कहती है कि अनुग्रह के आसन के सामने आ जाओ. ஆனா பழைய ஏற்பாட்டில் இப்படிப்பட்ட கிருபை எல்லாருக்கும் கொடுக்கப்படவில்லை. लेकिन पुराने नियम पर ऐसा अनुग्रह की बात सबको नहीं दी गई. கிருபாசனம் வெளிப்படையாக அங்க இல்லை. और अनुग्रह का आसन दिखावे पे नहीं था. அது மறைக்கப்பட்டிருந்தது. और वो वहां पर छुपाया हुआ அதை था. யாரும் காண முடியாது. और वो कोई उसे देख नहीं पाता. ஆனால் புதிய ஏற்பாட்டில் लेकिन नए नियम पर लिखा है, நீங்க எல்லாரும் தயவு செய்து உள்ளே இருக்கிற கிருபாசன தண்டைக்கு வாருங்க. तुम सब लोग दया करके उस अनुग्रह के आसन के पास आ जाओ. கிருபாசன பெட்டியை பற்றி வேதம் சொல்கிறது. अनुग्रह के आसन के बारे में, उस बक्से के बारे में कलाम कहता है. ஒரு தகடால் மூடப்பட்டிருந்தது. और वो सोने से ढका हुआ है. அதை முழுவதும் நாம் தியானிக்கும் போது अगर परिपूर्ण से उसका ध्यान करें, கிறிஸ்துவையும் இயேசு கிறிஸ்துவின் அன்பையுமே और वो வெளிப்படுத்துகிறது. केवल मसीहा को और उसके प्रेम को प्रकट करता அங்கே है. கிருபை உள்ள ஒரு இடம் இருக்கிறது. और वहां पर एक अनुग्रह की स्थान है. அதைத்தான் நான் தியானிக்க और போகிறேன். उसी को हम ध्यान ஒரு करेंगे. நிமிஷம் ஜெபம் பண்ணலாமா? एक क्षण के लिए प्रार्थना करें. பரிசுத்தம் இரக்கம் நிறைந்தவரே ஸ்தோத்திரம். अनुग्रह और दया से भरा हुआ प्रभु, நம்முடைய வேதாகமத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் பாக்கியவான். आपके वचन को सुनने वाले हर एक धन्य है. அவர்கள் வெளியே நிற்க கூடாது. और वो बाहर ना खड़े रहे. கிருபாசன தண்டையில நெருங்கி வர வேண்டும். अनुग्रह के आसन के पास निकट होकर எல்லாரும் आए. உள்ளே வரட்டும். हर एक उसके पास आए. உம்முடைய சத்தத்தை கேட்கட்டும். और आपकी आवाज को உம்முடைய सुने. பிரகாசத்தை பெற்றுக்கொள்ளட்டும். और आपकी प्रकाश को पाए. உம்முடைய விலையேறப்பட்ட ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்படட்டும். और आपके महिमा के गीत के द्वारा, अनुग्रह के द्वारा கர்த்தர் आशीष நீங்க पाए. பேசும். और प्रभु आप बातें உம்முடைய कीजिए. சத்தியம் अनेகருக்கு வெளிப்படுத்தப்படட்டும். आपका सत्य बहुतों को प्रकट हो. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே यीशु के नाम से मांगते हैं. ஆமென். आमीन. கிருபாசனம் என்பது अनुग्रह का आसन का मतलब ஒரு சிங்காசனத்தை பற்றி சொல்கிறது. एक सिंहासन के बारे में बताता அதே है. சமயத்தில் சிங்காசனத்திற்கு கீழாக தேவனுடைய வல்லமை நிறைந்த வார்த்தை எழுதப்பட்டு இருந்தது. और उसी समय पर प्रभु का सामर्थ की बातें वहां पर है. அதை பற்றி யாத்ராம் 25வது அதிகாரத்துல और उसके बारे में निर्गमन के किताब के अंदर அதுல 1 to 40 வரைக்கும் தெளிவாய் எப்படி வைக்க வேண்டும் என்று சொல்கிறார். और उसके बारे में उसे 40वां अध्याय तक कैसे उसे रखना है करके लिखा கர்த்தர் हुआ है. மோசேக்கு தரிசனத்தில் அதை வெளிப்படுத்துகிறார். प्रभु ने मूसा को दर्शन में इस बातों को बताया है. இதே போல தான் நீ செய்ய வேண்டும் என்று எச்சரிக்கிறார். इसी प्रकार तुम्हें करना है, ऐसे प्रभु ने மோசே चेतावनी கூட दी. அப்படியே தான் செய்தார். मूसा ने वैसे ही किया. ஆனா புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்கிறது என்றால், लेकिन नए नियम में क्या कहता தயவு है? செய்து அந்த திரைக்கு உள்ளாக கிருபாசன தட்டைக்கு வாருங்கள். दया करके उस अनुग्रह के आसन के अंदर आ जाओ. எல்லா ஜனங்களும் வெளி பிரகாரத்திலே நிற்பார்கள். सारे लोग बाहर दिखावट में रहेंगे. வெளி பிரகாரத்திலே बाहर दिखावट தன்னுடைய में. பாவங்களுக்காக குடும்பத்தின் பாவங்களுக்காக பலி செலுத்த வருவார்கள். और वो अपने पाप के लिए या दूसरों के पाप के बलिदान चढ़ाने के लिए आते ஆனால் हैं. பரிசுத்த ஸ்தலத்துல लेकिन पवित्र स्थान पर பலிபீடம் இருக்கிறது, बलि का स्थान है. தூபபீடம் और இருக்கிறது, धूप का दान தேவ है. சமூகத்து அப்பமும் மேசை और இருக்கிறது, प्रभु के समूह का मेज और रोटी है. குத்து விளக்கு இருக்கிறது. और वहां पर दिया है. ஆனால் மகா பரிசுத்த ஸ்தலத்துல लेकिन महापवित्र स्थान में தேவனுடைய செக்கினா ग्लोरी மகிமை और நிறைந்திருக்கிறது. प्रभु का शकीना महिमा वहां पर भरा हुआ है. வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை பிரதான ஆசாரியன் உள்ளே போவார். और साल में एक बार महायाजक अंदर வேற प्रवेश करता யாரும் है. உள்ள போக கூடாது. और कोई अंदर नहीं जा सकता. அவர்கள் மட்டுமே போக வேண்டும். केवल वही जाएगा. எல்லாங்க புத்தகத்துல गिनती के किताब के अंदर பல ஆயிரம் பேர்களை கர்த்தர் அதுக்கு முன் குறிக்கிறார். और बहुत हजारों लोगों को प्रभु उसके लिए नियुक्त करता है. ஒவ்வொரு அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற பொருட்களையும் நன்றாக மூடி கட்டி எடுத்துக்கொண்டு போக வேண்டும். और वहां के पवित्र स्थान के अंदर रहने वाले हर एक चीजों को ठीक से बांध कर वहां से முதலாவது அதை முழுவதுமாய் துணியினாலும் தகஸ்து துணியினாலும் கட்டுகிறார்கள். और उससे पहले अच्छे से उसे कपड़े से ढककर बांध कर ले उठाए. கொஞ்சம் வெளியே தெரியாது. थोड़ा भी बाहर दिखना அந்த नहीं பரிசுத்த चाहिए. ஸ்தலத்துல வச்சு எல்லாவற்றையும் கட்டி
பொதிந்து வெளியே கொண்டு और போகிறார். उसे पवित्र स्थान में रखकर परिपूर्णता से बांधकर उसे ले जाते இன்னொரு हैं இடத்துல வைக்கும்போது கூடாரங்கள் எல்லாம் சரியா வச்சிட்டு தான் அதை ஓபன் பண்ணுவாங்க. और दूसरे स्थान पर रखने के पहले वहां तंबू बराबर से खड़ा करने के யாரும் बाद அவர்களை रखते பார்க்க हैं முடியாது, और कोई उसे देख नहीं सकता, யாரும் உள்ள போக முடியாது. कोई अंदर नहीं जा सकता। ஆனா யாராவது உள்ளே போனால் अगर यदि कोई अंदर चला जाए செத்து போய்விடார். वो मर जाएगा। ஆனால் இன்றைக்கு लेकिन आज के दिन நீங்கள் அந்த மகா பரிசுத்தல போகவில்லை என்றால் अगर आप उस महापवित्र स्थान में नहीं जाएंगे तो நீங்கள் செத்து போய்விடுவீர்கள். आप मर जाएंगे। பழைய காலத்துல போனவர்கள் மரித்தார்கள், पुराने नियम पर जाने वाले मर जाते थे, புதிய ஏற்பாட்டுல போகாதவர்கள் மரிப்பார்கள். आज नए नियम के अनुसार जो अंदर नहीं जाता है वो मर जाएगा। ஆகவேதான் பைபிள் சொல்லுகிறது, इसीलिए बाइबल कहती है நீங்க தைரியமாக உள்ளே வாருங்கள். तुम धैर्य से अंदर आ जाओ। காரணம் கிறிஸ்துவானவர் நமக்காக முன்னே சென்றார். और क्योंकि मसीहा हमारे लिए पहले आगे चला गया அவர் தைரியத்தோடு உள்ளே और சென்றார். वो धैर्य से अंदर चला அந்த गया மகா பரிசுத்த ஸ்தலத்துல और वो महापवित्र स्थान पर தேவனுடைய செக்கினா மேகம் உள்ளே ஒரு பிரகாசமாய் இருந்தது. प्रभु की महिमा वहां पर सकीना जो महिमा वहां पर बना हुआ है வருஷத்துக்கு ஒரு முறை और साल में एक बार பிரதான ஆசாரியன் महायाजक இரத்தத்தோடு உள்ளே போகிறார். लहू को लेकर अंदर जाता है தன்னுடைய குடும்பத்திற்காக, अपने परिवार के लिए, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக, इजरायलियों के सारे लोगों के लिए தனக்காகவும் और अपने लिए அங்கே பலி செலுத்தப்பட்டது. वहां पर बलि चढ़ाया गया அது மிகவும் முக்கியமான ஒரு இடம். और ये एक बहुत ही मुख्य स्थान அது है ஒரு பயங்கரமான இடமாயிருந்தது. और वो एक भयंकर स्थान है, யாரும் அதை பார்க்க முடியாது. कोई उसे देख नहीं ஆனால் सकता। வேதம் புதிய ஏற்பாடு சொல்லுகிறது, लेकिन कलाम में नया नियम நீங்க कहता है தைரியமாக உள்ள வர तुम வேண்டும். धैर्य से अंदर जाओ। 4வது அதிகாரத்துல चौथे अध्याय के முதலாவது நாம் अंदर 15வது வசனத்தை பார்க்கலாம். हम 15 वचन को पढ़ेंगे। எபிரேயர் इब्रानियों का 4 अध्याय उसका 15वां वचन 15வது வசனத்துல ஒரு சில காரியங்களை அவர் ஞாபகப்படுத்துகிறார். और उस पर 15 वचन पर कुछ बातों को बताता है நம்முடைய பலவீனங்களை குறித்து और हमारी निर्बलताओं के பரிதபிக்க कारण கூடாத और जो उसको दुख की शोक ना हो பிரதான ஆசிரியர் நமக்கு பரிதபிக்க கூடாத, அதாவது நம்மளை பார்த்து ஐயோ முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கல்ல, और वो महायाजक जो हमारे लिए तरस का है वो नहीं, எல்லா விதத்திலும் நம்மை போல பாடு அனுபவித்த பிரதான ஆசாரியன் இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கிறார். और सबसे सबका बोझ उठाकर दुख सहने वाला हमारे समान रहने वाला यीशु मसीह वहां पर है। ஆகவே நாம் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும், और इसीलिए हम अनुग्रह को पालें ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும்படி கிருபைகளை பெற்றுக்கொள்ளும்படி और सही समय पर अनुग्रह और दया को पाएं। அந்த இடத்துக்கு நான் கண்டிப்பாக போக வேண்டும். उस स्थान पर हमें जरूर जाना है, அங்க கண்டிப்பா நான் போக வேண்டும். जरूर वहां जाना है। ஆனா எப்பொழுது போக வேண்டும்? और कब हमें वहां जाना இந்த है? புதிய ஏற்பாட்டு காலத்துல इस नए नियम के समय पर। கண்டிப்பாக அந்த மகா பரிசுத்தல நான் போக வேண்டும். जरूर उस महापवित्र स्थान पर जाना है। எபிரேயர் 9வது அதிகாரம் சொல்லுகிறது, इब्रानियों का 9वां अध्याय कहता है, 9வது அதிகாரத்துல 9वां अध्याय के अंदर 10வது வசனம் சொல்லுகிறது, 10वां वचन कहता है, இவைகள் எல்லாம் சீர்திருத்தல் கால வரைக்கும் அப்படி நடந்தேறியது. और ये सारी बातें उसे सही करने के समय तक, सुधारने के समय तक இயேசு के लिए கிறிஸ்துவின் है। ரத்தம் சிந்தப்படுற வரைக்கும் இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள யாரும் போக முடியாமல் தடை இருந்தது. और यीशु मसीह के लहू गिराए जाने तक उस पवित्र स्थान पर कोई नहीं जा सकता था। மனிதனுக்கும் தேவனுக்கும் நடுவாக ஒரு பெரிய திரை இருந்தது. और मनुष्य और प्रभु के बीच में एक बहुत बड़ा पर्दा था நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பாவம் இருந்தது. और हमारे जीवन में एक पाप था, யாரும் அங்குள்ள போக முடியாது. कोई वहां नहीं जा सकता। ஆகவே வேதம் சொல்லுகிறது பாருங்க, इसीलिए कलाम कहता है 9வது அதிகாரம் 9वां अध्याय 8வது வசனம் சொல்லுகிறது, 8वां वचन पर लिखा है, முதலாவது கூடாரம் எது வரைக்கும் நிற்குமோ और जब तक वह पहला तंबू खड़ा है அது வரைக்கும் பரிசுத்த ஸ்தலத்துல போகிற மார்க்கம் இன்னும் और வெளிப்படவில்லை. तब तक उस पवित्र स्थान में जाने वाला मार्ग प्रकट नहीं எப்பொழுது हुआ। அந்த முதல் அந்த திரை நீக்கப்படுகிறது, और जब वो पहला पर्दा फाड़ा गया, கிறிஸ்து மகா சத்தமாய் ஜீவனை விடும்போது, मसीहा जब ऊंचे आवाज से अपने प्राण को छोड़ दिया, மனிதருக்கும் தேவனுக்கும் மத்தியில் இந்த திரை இரண்டாய் கிழிந்து விட்டது. मनुष्य और लोगों के बीच में रहने वाले वो महान पर्दा फट गया। அப்பொழுதுதான் மனிதனுக்கு அது வெளிப்பட்டது. और तब मनुष्य को वो दिखाई கிறிஸ்து पड़ा। தாராளமாக உள்ளே வரும்படி நம்மளை அழைக்கிறார். मसीहा पूरी तरह से हमें अंदर आने के लिए पुकारता है। எபிரேயர் 6வது அதிகாரம் इब्रानियों का 6 अध्याय அருமையான ஒரு வசனத்தை பரிசுத்த ஆவியானவர் விளக்குகிறார். एक अच्छे से प्यारे वचन को पवित्र आत्मा यहाँ पर समझाता है। 6வது அதிகாரம் 6 अध्याय के अंदर கடைசி வசனம், आखिरी वचन,
நமக்கு முன்னோடியானவராகிய இயேசு और हमारे जो पहले हमारे दिखावट के रूप में पहले यीशु மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி और मिल्किसेदेक के रीति पर நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள்ளே பிரவேசித்திருக்கிறார். सदा काल के लिए महायाजक बनकर उस पर्दे के अंदर प्रवेश किया. இயேசு எப்படி உள்ளே பிரவேசித்தார்? यीशु कैसे अंदर प्रवेश किया? மகா பிரதான ஆசாரியராக, महायाजक बनकर அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராக, और मार खाए हुए मेमने के समान ஆடு நிறைந்தவராக, और बोझ से उठाए हुए சுத்த இருதயத்தோடு, उस शुद्ध हृदय के பரிசுத்தமான साथ, விலையேறப்பட்ட இரத்தத்தோடு पवित्र उस लहू के அந்த साथ மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்கும் போது उस महा पवित्र स्थान में प्रवेश करने के समय மறைக்கப்பட்ட पर, இடம் திறக்கப்பட்டது. और जो गुप्त में थी वो जगह खोल दिया गया. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, इसीलिए कलाम कहता है, தைரியமாக உள்ளே வாருங்கள், धैर्य से अंदर आ जाओ, தைரியமாக ஆண்டவருடைய சமூகத்திலே வாருங்கள், धैर्य से प्रभु के समूह में आ அந்த जाओ, மறைக்கப்பட்ட அந்த பரிசுத்த ஸ்தலத்தை நோக்கி பாருங்கள். और उस ढके हुए उस पवित्र स्थान को देखो. கர்த்தர் அப்படிப்பட்ட மகிமையை கொடுக்கிறார். प्रभु ऐसे महिमा की बात को दिखाता है. எபிரேயருக்கு எழுதின நிருபம் इब्रानियों का किताब 10வது அதிகாரத்தில் 10वां अध्याय के अंदर 19வது வசனம் சொல்லுகிறது, उसका 19वां वचन कहता है, ஆகையால் சகோதரரே, इसलिए है நாம் भाइयों, அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு और जब हम उस पवित्र स्थान में प्रवेश करने இயேசு के தம்முடைய लिए மாமிசமாகிய திரையை கிழிக்க ஒப்பு கொடுத்தார். और प्रभु अपने मांस के शरीर को फाड़ने के लिए अनुग्रह दिया. அந்த மார்க்கத்தின் வழியாய் நாம் அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிக்க उस मार्ग के द्वारा हम उस पवित्र स्थान में प्रवेश करते தேவன் हैं. அதற்காக நம்மளை और அழைத்திருக்கிறார். प्रभु इसीलिए हमें बुलाया है. தேவ சமூகத்துல வரும்போது प्रभु के समूह में आने के समय பைபிள் पर சொல்லுகிறது, बाइबल कहती அவருடைய है, இரத்தத்தினாலே நம்மளை கழுவி பரிசுத்தப்படுத்துகிற और தேவன். उसके लहू के द्वारा हमें शुद्ध करके पवित्र करता है. 22வது வசனம் சொல்லுகிறது, 22वां वचन पर துர் लिखा है, மனசாட்சி நீங்கி और जो बुरे मनुष्य मन की विचार दूर होकर தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் और जो फाड़े हुए हृदय के समान சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் शुद्ध जल से धोए हुए शरीर के रूप உண்மையுள்ள में இருதயத்தோடும் और अपने पूरे मन के साथ, सच्चाई के मन के விசுவாசத்தின் साथ பூரண நிச்சயத்தோடும் நாம் அங்கே போக வேண்டும். और विश्वास के पूरे निश्चय के साथ वहां पर अंदर प्रवेश करें. அதுக்கு அடுத்து அவர் சொல்லுகிறார், उसके बाद वह कहता ஆகவே நாம் है, சபையிலே தேவ பிரசன்னத்தை நான் உணரும் போது और इसलिए जब मसीहा के अंदर वो प्रभु की प्रशंसा को தேவனே महसूस करते அந்த हैं, மகா பரிசுத்த ஸ்தலமாக நம் மத்தியில் இருக்கிறார். प्रभु खुद हमारे लिए वो उस पवित्र स्थान पर है அவருடைய பிரசன்னம் நம் மத்தியில் இறங்குகிறது. और उसकी प्रशंसा हमारे बीच में है. ஆவியானவர் சொல்லுகிறார், आत्मिक प्रभु कहता சபை है, கூடி வருகிறதை தயவு செய்து விட்டா விடாதீங்க. और जो कलीसिया में इकट्ठा होना, उस बात को कभी न छोड़ें. காலம் சமயமாய் இருக்கிறது. समय निकट है. கண்டிப்பாக நீங்கள் அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக வேண்டும். जरूर तुम्हें उस पवित्र स्थान में जाना है. கிருபாசனத்தை அன்றைக்கு போக வேண்டும். अनुग्रह के स्थान पर लौटना है. கிருபாசனத்தில் இயேசுவானவர் இருக்கிறார். अनुग्रह के स्थान पर यीशु बैठा है. மன்னிக்கிறவராக वो இருக்கிறார். क्षमा करने के लिए बैठा ஒவ்வொரு है. மனிதனையும் அணைக்கிறவராக हर இருக்கிறார். एक मनुष्य को गले से मिलाने के लिए बैठा है. கண்ணீரோடு ஜெபிக்கிறவராக இருக்கிறார். आंसुओं के साथ विनती करने वाला है. முடியாது என்று சொல்லுகிறவர் அல்ல, वो ऐसा नहीं कहेगा कि मुझसे नहीं होगा. எல்லாவற்றையும் முடியும் என்று சொல்லுகிறவர் அங்க இருக்கிறார். सब कुछ मुझसे होगा ऐसे बताता है. பழைய ஏற்பாட்டு சபையை பார்த்தவர்கள் पुराने नियम के कलीसिया को देखने वाले அது உடைக்கப்படுக்கு முந்தி और उसे तोड़ने के पहले ஒரு பெரிய மகிழ்ச்சியோடு அங்கே சென்று ஆராதித்தார். और बहुत ही आनंद के साथ उस भवन में प्रवेश करके महिमा அதை से आराधना பார்த்து किया. மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். उसे देखकर उन्होंने बहुत आनंदित किया. ஆனால் சத்துரு அதை உடைத்து ஜனங்கள் எல்லாம் சிதறடிக்கப்பட்ட போது लेकिन शत्रु ने उसे तोड़कर लोग जब यहाँ वहाँ भटक எல்லா गए, தேசத்திலும் அவர்கள் அடிமையாக்கப்பட்டார்கள். सारे जगह पर लोग गुलामी में रहने ஆனால் लगे. அந்த ஆலயத்தை பார்த்து ஜெபித்தவர்கள் लेकिन उस भवन को देखकर प्रार्थना करने वाले, பைபிள் சொல்கிறது அக்னியின் உக்கிரகத்தை அவிழ்த்து போட்டார். बाइबल कहती है कि वो अग्नि के क्रोध सबको नाश कर दिया. எருசலேமை பார்த்து ஜெபித்தவர்கள் इजराइल यरूशलेम को देखकर प्रार्थना करने वाले, சிங்கத்தின் வாய்களை அடைத்து போட்டார்கள். सिंह के मुंह को उसने बंद कर दिया. எருசலேமை நோக்கி ஜெபித்த யோனா और यरूशलेम को देखकर प्रार्थना करने वाला மீன் योना, வயிற்றிலிருந்து வெளியே வந்தார். और वो जब उस मछली के पेट से बाहर निकला, எருசலேமை நோக்கி ஜெபித்த எஸ்ரா நெகேமியா தானியேல் और यरूशलेम के लिए प्रार्थना करने वाले यशरा नेहेमिया दानियेल அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டார். गुलामी से छुटकारा पाए. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த தேவாலயத்திலும் பெரியவராக இருக்கிறார். लेकिन यीशु मसीह उस भवन से भी बड़ा है. அந்த ஆலயத்துக்கு போனவர்கள் திரும்பவும் அவர்கள் தண்டனை செய்தார்கள், தவறு செய்தார்கள், और उस भवन में जाने वाले फिर वापस आकर गलतियां करने लगे, தண்டிக்கப்பட்டார்கள். दंडित
किए गए, ஆனால் இயேசு கிறிஸ்துடைய கிருபாசனத்தை இன்றைக்கு வரும்போது लेकिन यीशु मसीह के अनुग्रह के सिंहासन पर அவர் आने के கிருபை समय पर நிறைந்தவராக वो இருந்தார். अनुग्रह से भरा हुआ அவர் है, அன்பு நிறைந்தவராக वो இருக்கிறார். प्रेम से भरा हुआ है। என்னுடைய நாமத்துல எந்த இடத்துல நீ கூடுனாலும் சரி, मेरे नाम से किसी भी स्थान में तुम इकट्ठा நான் क्यों ना உன்னிடத்துல हो, வருவேன் என்று சொல்லியிருக்கிறேன். मैं वहां पर आऊंगा करके कहा। அநேக பாவிகளும் बहुत सारे पापी கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்தார்கள், प्रभु के समूह में आकर रुकते हैं, கண்ணீரோடு செபித்தார்கள். आंसू के साथ प्रार्थना ஆண்டவரே करते हैं, என்னுடைய வாழ்க்கையில நீர் தேவை என்று சொன்னார்கள். और प्रभु तेरी जरूरत मुझे है करके कहते हैं। சுத்த இருதயத்தோடு வாழ விரும்புகிறேன் என்று வாதாடினார். शुद्ध मन वाले के समान जीवन बिताना चाहते हैं சுத்த करके இருதயத்தை எனக்கு தாரும் என்று शुद्ध கேட்டார்கள். मन मुझे दे करके कहते हैं। கர்த்தர் புதிய ஏற்பாட்டில் அப்படிப்பட்ட மகிமையான காரியங்களை அநேகருக்கு கொடுத்தார். प्रभु नए नियम के अनुसार वैसे महान कार्य हमें दिया है, புறஜாதிகளில் கூட और अन्य जातियों के लिए தெய்வ भी। சமூகத்திலே காத்திருந்த ஒவ்வொருவரும் அப்படி மகிமை பெற்றுக் கொண்டார். प्रभु के समूह में इंतजार करने वाले हर एक के लिए दिया ஏசாயா गया। 40:31 சொல்கிறது, यशायाह 40 के अंदर 31 में கர்த்தருக்கு कहता है, காத்திருக்கிறவர்கள் और जो प्रभु के लिए इंतजार ஒரு करता புதிய है பலனை तो பெற்றுக்கொண்டார்கள், एक नए सामर्थ को पाते ஒரு हैं, புதிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். नए आशीष को पाते हैं। பைபிள் சொல்லுகிறது, बाइबल कहती है அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல प्रेरितों का दूसरा தேவன் தம்முடைய अध्याय, கிருபாசனத்தை அந்த மேல் வீட்டாரிகளை और இறக்கினார். प्रभु अपने कृपा के हासन को उस दूसरे कमरे के ऊपर उसने उतारा, தனக்குள்ள இருந்த வல்லமை ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்து और கொடுத்தார். अपने अंदर के सामर्थ को हर एक को बांट कर दी। அவர் கிருபையில் நிறைந்த சர்வ வல்லமுள்ள தேவனாக वो வெளிப்பட்டார். अनुग्रह से भरा हुआ सामर्थ से भरा हुआ प्रकट அந்த हुआ, ஸ்தானத்தில் இருந்து வார்த்தை வெளியே வருகிறது. और उसके स्थान से वो वचन बाहर निकले। நீங்கள் சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசு आप क्रूस पर मारे हुए उस यीशु को உங்களை நேசிக்கிறார். तुमसे प्रेम करता அவர்தான் है, தெய்வம். वही तो खुदा அவரை है, நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். उसे तुम पकड़ लो, அவர் உங்களை நேசிக்கிறார் वो तुमसे प्रेम करता என்று है। பேதுரு பிரசங்கம் பண்ணும் பொழுது ऐसे पत्रस ने जब प्रचार இருதயம் किया நொறுக்கப்பட்டவர்களாக और हृदय तोड़े गए, அநேகர் ஒப்பு கொடுத்தார். बहुतों ने காரணம் अर्पण किया, தேவனுடைய கிருபாசனம் அந்த மேல் வீட்டாரில் क्योंकि இறங்கினது. प्रभु का कृपा का हासन वहां पर उतर आया। उस ஏறக்குறைய पृथ्वी पे 3000 பேர் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தார். करीब 3000 लोग प्रभु के लिए अर्पण किए। அப்போஸ்தலருடைய ஐக்கியத்திலே சேர்ந்தார்கள். प्रभु के उस एक साथ मिलने पे वो लोग इकट्ठा हुए। பைபிள் சொல்கிறது அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 47வது வசனம், बाइबल कहती है प्रेरितों का दूसरा अध्याय 47वां वचन, ரட்சிக்கப்பட்டவர்களை उद्धार पाए हुए को ஒவ்வொரு நாளும் ஜனங்களுக்கு அந்த தேவன் சபையில சேர்த்து கொண்டு हर வந்தார். एक दिन प्रभु उनके भवन के साथ जोड़ता गया। பழைய ஏற்பாட்டு சபையில ரட்சிப்பு யாருக்கும் சீக்கிரமா கிடைக்கல. पुराने नियम पर उद्धार सारे लोगों को आसानी से नहीं திரும்ப मिला। திரும்ப பலிகளையும் பாவங்களையும் செய்தார்கள். बार बार बलि और पाप करने लगे। ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது लेकिन नए नियम में आने के இயேசு समय கிறிஸ்து पर கிருபாசனமாக இறங்கி இருக்கிற அந்த இடத்துல यीशु अनुग्रह पे रहने वाले उस स्थान पर ஜெபம் பண்ணும்போது प्रार्थना करने के கர்த்தர் அந்த समय ஜனங்களை पर மறுரூபப்படுத்துகிறார். प्रभु उस स्थान पे रूपांतर में அவர்களை करता है, ரட்சிக்கிறார். उन्हें उद्धार देता है। அப்போஸ்தலர் 2:42 சொல்கிறது, प्रेरितों का दूसरा अध्याय 42वां वचन அவருடைய कहता है, வார்த்தைகளை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் उसके वचन को खुशी से स्वीकार करने वाले ஞானஸ்நானம் பெற்றார்கள். बपतिस्मा पाए, அப்போஸ்தலருடைய உபதேசத்துல और प्रेरितों के उपदेश के अंदर அவருடைய ஐக்கியத்திலே और उनके मेल मिलाप पर வைக்கிறதிலே और रोटी तोड़ने में, ஜெபம் பண்ணுகிறதிலே प्रार्थना करने में, உறுதியாய் और தரித்திருந்தார். वो स्थिर बनकर खड़े रहे। தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. प्रभु की नाम वहां पर महिमा की வசனம் गई, விருத்தி அடைந்தது. वचन और बढ़ता गया। தேவன் தம்முடைய கூடாரத்தின் மறைவிலே கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பாதுகாத்தார். प्रभु अपने उस जो सुरक्षा के उस स्थान पर उन्हें संभालता रहा, எல்லாரும் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்தார். और सब लोगों ने महापवित्र स्थान में प्रवेश தேவனோடு किया। முகமமாய் பேசுகிற ஜனங்களாய் மாற்றினார். प्रभु से चेहरे बातें करने वाले அவர்கள் बने, கூடியிருந்த இடம் அசைந்தது என்று வேதம் और சொல்கிறது. वो इकट्ठे हुए उस स्थान पर वहां पर हिल गया है करके लिखा है। எந்த மகிமையான ஒரு அனுபவம் ये பாருங்க. क्या महिमा की अनुभव है। சீனாய் மலையில தேவன் இறங்கும் போது மலை அசைந்தது. और जब सीनाई पर्वत पर प्रभु उतरा तो वो पहाड़ हिलने लगा, கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் ஜீவனை விடும்போது மலை அசைந்தது. और जब कलवरी क्रूस पर प्रभु ने अपने प्राण को छोड़ा तो वो पर्वत हिलने लगा। சாமுவேல் தீர்க்கதரிசியின் காலத்துல உடன்படிக்கப்பட்டு போன இடமெல்லாம் ஒரு பெரிய அதிர்வு உண்டானது. और जब सैमुएल भविष्यद्वक्ता के समय पर जब वो जो वाचा का संदूक उठा लिया गया तब वहां पर एक बहुत बड़ा हिलाव, जो धरती हिलने लगी। அநேகர் வியாதியில மரித்தார்கள். बहुत सारे लोग बीमार में मर அதே गए। கிருபாசனம் वही कृपा का புதிய ஏற்பாட்டுல नए नियम के இயேசு अंदर கிறிஸ்து சொல்லுகிறார், यीशु मसीह कहता தைரியத்தோட है, வாருங்க, धैर्य से आज கிருபை जाओ, பெற்றுக்கொள்ள வாருங்க, अनुग्रह को पालो, மகிமை பெற்றுக்கொள்ள வாருங்க. महिमा को पालो। இன்னைக்கு நான் நிச்சயமாக அந்த கிருபை ஸ்தானத்துக்கு போக வேண்டும். जरूर आज हमें उस अनुग्रह के सिंहासन पे
जाना இயேசு है। தான் அந்த கிருபாசனம், यीशु ही वो कृपा का आसन है வேதாகமே அந்த और கிருபாசனம். यीशु कलाम खुद वो अनुग्रह का आसन है। ஆண்டவர் ஆரம்பத்திலேயே சொல்லி இருக்கிறார், प्रभु ने पहले ही कह दिया, என்னுடைய நாமத்தை मेरे नाम को நான் எங்கு விளங்க பண்ணுகிறேனோ और जहाँ पर मैं उसे पहुँचाने का इच्छा அந்த करता हूँ, இடத்துக்கு நீ வர வேண்டும். उस स्थान पर तुम्हें आना है। அப்படிப்பட்ட மகிமையை கர்த்தர் இந்த காலத்துல தந்திருக்கிறார். वैसे महिमा को प्रभु इन दिनों में हमें दे। எத்தனை மகிமையான ஆலயங்களை கர்த்தர் கட்டி இருக்கிறார், कितने महान कलिसियाओं को प्रभु ने बांधने எத்தனை के लिए मदद மகிமையான किया। ஊழியர்களை கர்த்தர் எடுத்து நிறுத்தி कितने இருக்கிறார். बड़े बड़े सेवकों को प्रभु ने उठाकर खड़ा रखा உலகத்தை है, பார்க்காமல் दुनिया को न देखे, இயேசுவையே நோக்கி பார்த்தவர்கள் பாக்கியவான், केवल यीशु की ओर देखने वाले धन्य हैं, கிருபாசனத்தையே நோக்கி பார்த்தவர்கள் பாக்கியவான். अनुग्रह की ओर देखने वाले धन्य हैं। அவர்களை ஒரு நாளும் தெய்வம் கைவிடவில்லை, उन्हें प्रभु कभी नहीं छोड़ता, நம்மையும் கூட கைவிட மாட்டோம். हमें भी नहीं छोड़ेगा। நாம் கிருபாசன தண்டை சேருவோம், हम अनुग्रह के सिंहासन के पास ஜெபம் आएंगे, பண்ணலாம். प्रार्थना பரிசுத்தம் करेंगे। இரக்கம் நிறைந்த இயேசுப்பா ஸ்தோத்திரம். अनुग्रह से धनी से भरा हुआ प्रभु தைரியத்தை धन्यवाद। பெற்றுக்கொள்ளவும், और धैर्य को पाने के கிருபையை लिए, பெற்றுக்கொள்ளவும், अनुग्रह को पाने के நீங்கள் लिए தைரியத்தோட கிருபாசன தண்டைக்கு तुम வாருங்கள். धैर्य के साथ कृपा के आसन पर आ जाओ ஆண்டவருடைய பாதத்துல வருகிற ஒவ்வொருவரும் உடைய நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். और प्रभु के समूह में आने वाले हर एक वैसे आशीष के साथ எல்லா पाएं। பயமும் மாறி போகட்டும். सबका भय निकल जाए। எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் தன்னுடைய நாமத்தை உயர்த்துவீரார். सारे परिस्थिति में प्रभु अपने लोगों को बचाए रखे। யுத்தம் கர்த்தருடையது, युद्ध प्रभु का है। கர்த்தர் தாமே அந்த குடும்பத்துக்கு வேண்டிய நன்மைகளை செய்யும். प्रभु केवल आप उस परिवार की जरूरतों को पूरा சத்துருவின் कीजिए। சகல கிரிகளிலிருந்து அவர்களை விடுதலையாக்குங்க. शैतान की हर एक चालाकी से दूर உம்முடைய कीजिए। உடன்படிக்கை பெட்டி போகிற இடமெல்லாம் ஒரு பயங்கரம் இருந்தது, आपका वाचा का संदूक जाने वाले हर स्थान पर एक ஒரு பெரிய भयंकर था। மகிமை एक காணப்பட்டது. महिमा दिखाई पड़ा। யோர்தான் பின்னிட்டு திரும்பினார். योरदान पीछे भाग गया। ஆண்டவரே, எரிகோவின் கோட்டை உடைக்கப்பட்டு यरीहो போய்விட்டது. का दीवार तोड़ दिया गया। அதே மகிமையின் கிருபாசனம் वही महिमा का कृपा का கர்த்தருடைய आसन। பிள்ளைகள் ஒவ்வொருடைய வீடுகளிலும் வேதமாய் இருக்கிறது. प्रभु हर एक बच्चों के घर पर कलाम के रूप में அந்த है। வேதத்தை வாசித்து தியானித்து மகிமையும் வெற்றியும் उस பெற்றுக்கொள்ளட்டும். कलाम को पढ़कर ध्यान कर कर महिमा और आशीष को पाएं। இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே. यीशु के नाम से मांगते हैं पिता, ஆமென். आमीन।